நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க ஓகே. கடந்த ஒரு சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் நிறைய மாற்றம் வரும்னு சொன்னீங்களே, நாங்கள் சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் தான் நிறையா விரயங்களை சந்திக்கும், நிறையா பிரச்சனையை சந்திக்கும், எதிர்மறையான பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சில மகர ராசிக்காரர்கள் கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா, அவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, சனி பகவான் உங்களுக்கு 7.5 பிணியிலேருந்து விலக்கிட்டார். அதில் எந்த மாற்றமே கிடையாது. ஆனால் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீடான தனுசு ராசியை தன்னுடைய 10ஆம் பார்வை மூலமாக பார்க்கறது நிம்மதியான தூக்கத்தை குறைத்து கொண்டார், போராட்டத்தை கொடுத்தார், நிறைய விரைய செலவுகளை கொடுத்தார். ஆனால் அந்த நிலையிலேருந்து இனிமேல் மாற்றத்தையும் கொடுக்க போகிறார் குருவின் பார்வை மூலமாக. இப்போ தான் குரு உங்களை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த ஜூன் மாதம் துவக்கத்திலிருந்து முழுமையான பார்வை உங்களுக்கு கிடைக்குது. ஏன்னா அவர் கிட்டத்தட்ட மே 14ஆம் தேதி பயிற்சி ஆனாலுமே ஒரு மாதத்தின் துவக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாற்றத்தை குருவின் பார்வை மூலமாக இனிமேல் பெற போகிறீங்க. தேவையில்லாத விரைய செலவிலிருந்து தப்பிக்க போகிறீங்க. உங்களுக்கு பின்னாடி இருந்து அடித்தது யார், முன்னாடி இருந்து அடித்தது யாருன்னு கூட தெரியாத சூழ்நிலையில் நீங்கள் இருந்த நிலை மாறி உங்களை யார் இந்த நிலைக்கு கொண்டு வந்தாங்களோ அவங்களே உங்களுடைய நிலையை விட மோசமான நிலைமைக்கு போவதற்கான வாய்ப்பு உண்டு.